கோவை பெரிய தடாகம் வனப்பகுதியில் சிகிச்சைக்கு பின் அனுப்பப்பட்ட யானைக்கு மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டறியலாம். சுரேஷ், யானையோட உடல்நலம் மீண்டும் எதனால பாதிக்கப்பட்டுச்சு? யானையோட தற்போதைய நிலை எப்படி இருக்கு? தம்பி தமிழரசன், பெரிய தடாகம் மாங்கரை வனப்பகுதி ஒட்டிய பகுதியில் கடந்த 2 நாட்களாக உயிருக்கு போராடிய இந்த ஒற்றை பெண் காட்டு யானையானது நேற்று தீவிர சிகிச்சைக்கு பின்பு தற்காலிக மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் சுமார் ஒரு 10 மணி அளவில் ஒரு கிரெயின் கொண்டு அவர்கள் உதவி செய்ததில் இதுவும் எழுந்து நின்று நல்ல முறையில் நடந்து சென்று வனப்பகுதிக்கு சென்றது. ஆனால் இன்று காலை இங்கிருக்கிறவர்கள் கொடுத்த தகவல் தான் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. மீண்டும் அந்த ஒற்றை காட்டு யானையானது உடல் குன்றிய நிலையில் தற்பொழுது மீண்டும் மிகவும் மோசமான நிலையில் தற்பொழுது பழைய நிலைமைக்கே படுத்திருக்கிறது. குறிப்பாக இதோட நிலையை குறித்து வனத்துறையின் முதல் கட்டமாக இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதோடைய வயிற்று உபாதைகளை வெளியேற்ற முடியாமல் தான் இதுக்கு இந்த பிரச்சனை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தொடர்ந்து இதற்கு உணவு உண்பதற்கு வயிற்று உபாதைகள் வெளியேற வேண்டும். ஆனால் வயிற்று உபாதைகளில் அது ஏதோ சிக்கல் இருப்பதால் அது வயிற்று உபாதைகளை சாணத்தை அதனால் முறையாக அது வெளியேற்ற முடியவில்லை. இதனால் அது அதிகப்படியான வயிற்று உபாதைக்கு ஆட்பட்டு உணவு உண்ண முடியாமலும் உணவு உண்டாலும் முழுமையாக உண்ண முடியாமலும் இது தற்பொழுது சோர்வான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தம்பி தமிழர் சுரேஷ், இந்த யானைக்கு தொடர்ந்து என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது? முதல் கட்டமாக இப்போது வனத்துறையை சேர்ந்தவர்கள் இப்போ இந்த பகுதியில் இந்த யானை பக்கத்தில் இருக்காங்க. வேறு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது கூட இருக்காங்க. மருத்துவக் குழுவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவக் குழுவினர் போதிய உபகரணங்களுடன் இந்த பகுதிக்கு வரதா இருக்காங்க. நேற்று படுத்த இடத்துலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே மீண்டும் இது படுத்திருக்கிறது. வனப்பகுதி ஒட்டியே நடந்திருக்கு. அதாவது நல்ல முறையில் நடந்து சென்றது யானை மீண்டும் சோர்வடைந்து படுத்திருப்பது வனத்துறை மத்தியிலும் சரி, இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இருந்த போதிலும் மருத்துவக் குழுவிடம் கேட்டபோது நேரடியாக மீண்டும் யானையை ஆய்வு செய்த பிறகுதான் அதோடைய முழு உடல் நிலையை குறித்து தாங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றனர். சுரேஷ், ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, யானைக்கு இந்த வயிற்று உபாதைகளை வெளியேற்ற முடியாமல் இருக்கிறதுனால தான் இப்படி சுருண்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு என்ன காரணம்? ஒரு சில தகவல்கள் வருது, அந்த யானைகள் விஷச்செடிகளை உட்கொண்டதாக ஒரு சில தகவல்கள்லாம் வருது. அது உண்மையானது தானா? மருத்துவ குழு என்ன சொல்றாங்க? அதாவது பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியே வருகின்றன. அதாவது இது பாலித்தீன் போன்ற பைகளை உண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் நெல்லி முள் செடி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான காய்களை அதிகமாக யானைகள் உட்கொள்ளும் வழக்கம் கொண்டவையாக இருந்து வருகின்றன. அவற்றில் சில பாகங்கள் கரையாமலே வயிற்றில் தங்கக்கூடிய தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. அதனால் அவைகள் தொடர்ந்து உண்ணும்போது அதுவும் வயிற்றில் ஜீரணமாகாமல் அடைக்கப்பட்டு அதுக்கு வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அதோட சாணம் வெளியேறினால்தான் அந்த சாணத்தில் இருந்துதான் அதோடைய வயிற்றுக்கு உபாதைக்கு காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும். தம்பி தமிழரசன்.